ஹலோ! ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸோட எபிசோட் நம்பர் 8. இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு குட்டி பையனும், அவங்க அப்பாவும் கார்ல போயிட்டுருக்காங்க. மழை செம்மையா பெஞ்சுட்டு இருக்கு. இந்த பையன் வந்து ஏதோ பியானோ நோட்ஸ் எல்லாம் வந்து எழுதிட்டு இருக்கான். மியூசிக் நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கான். "அப்பா, அப்பா ப்ளீஸ் அந்த மியூசிக்லாம் போடாதீங்க. நான் இந்த கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த விஷயத்துல" அப்படின்னோனே, அவங்க அப்பாவும் வந்து சவுண்ட் கம்மி பண்ணிடுறாரு. இந்த பையனும் அந்த நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். இப்படியே இருக்கும்போது தான் ரோட்ல ஒரு லேடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. நின்னுட்டு அவங்க வண்டிய வந்து கை காமிச்சு நிறுத்த சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடியோட வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சாம். ஸோ இவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு முடிவு பண்றாங்க. இவர் என்ன பண்றாரு, பேனட் ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்க்குறாரு என்ன பிரச்சனைன்னு. அப்போ திடீர்னு வந்து ஒரு கிரீன் 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 ரெட் லைட், அது வந்து 4 லைட் வந்து கன்டினியூஸா அடிச்சுட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்திலே பின்னாடி ஒருத்தர் வந்து என்னாச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. முன்னாடி இருந்த கார காணோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா என்ன பண்றாரு, வேகமா காருக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. உங்க பையனையும் காணோம், இந்த லேடி நிப்பாட்டினாங்களே அவங்களையும் காணோம், உங்க காரையும் காணோம். அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. இப்படியே வந்து இந்த எபிசோடோட பேரு த ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுல பிராய்ல்ஸ் வந்து ஒலிவியா கிட்ட இந்த மாதிரி கடத்தல் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டே இருக்கும்போது, இது வந்து முத தடவை கிடையாது. இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதே வந்து கடத்தப்பட்டவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய அகாடமிக் எக்ஸ்பர்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா இந்த பையன ஏன் கடத்துனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாரி பிராயில் சொல்லிட்டு இருக்காரு. இத வந்து அது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன விஷயத்த வச்சு ஒரு லேடி வந்து ஸ்கெட்ச் பண்ணி வரைஞ்சும் வச்சிருக்காங்க. இந்த லேடி தான் கடத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இது பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் கடத்தியிருப்பாங்க இல்லையா? ஆனா இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லாம பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு பெக்யூலர் லைட்ட வச்சு தான் இவங்கள எல்லாத்தையுமே வந்து ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லும்போது, வால்டர் சொல்றாரு, "கிரீன் கிரீன் ரெட் லைட் அதுவா?" அப்படின்னும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது தோணுச்சு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "கிறிஸ்மஸ் லைட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்றாரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நேரா போயிட்டு அந்த பையன் இருக்கான் இல்லையா? அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. அந்த பையனோட பேரு பென். அப்பா வந்து ஜெர்மி. இந்த பென் இருக்கான் இல்லையா? அவனும் அவங்க அம்மாவும் வந்து கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா இறந்தும் போயிறாங்க அந்த ஆக்சிடென்ட்ல. விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஒலிவியா சொல்றாங்க, இந்த மாரி சீரியல் அப்டக்ஷனுக்கு வந்து முக்கியமான பெரிய அகாடமிக் ப்ரொஃபைல்ஸ்ல இருக்கவங்க கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த பையன ஏன் கடத்தணும் அப்டின்னோனே, இவரு சொல்றாரு, "நான் சொல்றது நம்பிக்கையே இல்லையா? ஏன் நீங்க இப்டி புரிஞ்சுக்க மாட்றீங்கன்னோனே." "நான் நம்புறேங்க. ஆனா இந்த சின்ன பையன வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க?" அப்டின்றத கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, "நான் சொல்றேன் ஒரு விஷயம். ஆனா நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் காமிக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் பென் இருக்கான் இல்லையா? சூப்பரா பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். இந்த பியானோ வாசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த ஒரு நோட்டு மட்டும் இவனால முடிக்கவே முடியலையாம். இத வந்து அவன் கன்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படின்றத விஷயத்த வந்து ஜெர்மி சொல்றாரு ஒலிவியா கிட்ட. இத ஒலிவியா பார்த்துட்டு நல்லா தானே வாசிக்கிறான், சூப்பரா வாசிக்கிறான் அப்படின்னோனே, அப்பதான் வந்து ஜெர்மி சொல்றாரு, என் பையனுக்கு வந்து பியானோவே வாசிக்க தெரியாது. திடீர்னு வந்து கொஞ்ச நாள் கோமால இருந்தான். அவங்க அம்மா கூட ஆக்சிடென்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் கோமாலேருந்து எந்திரிச்சு இந்த மாரி வாசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 வாரம் கழிச்சு இந்த பையன் வந்து மியூசிக்கே கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். இது பார்த்தோனே பயங்கர ஷாக் ஆயிடுது ஒலிவியாக்கு. இந்த டைம்ல வந்து பென்ன காமிக்கிறாங்க. ஒரு லேடி வராங்க. அத கடத்துனாங்கல்ல அந்த லேடி தான். "ஏய் நல்லா இருக்கியா பென்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் எங்க வீட்டுக்கு போணும். ப்ளீஸ் என்ன கூட்டு போங்க. எங்க அப்பாவ பார்க்கணும்" அப்படின்றான். உனக்கு பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க வந்து வரப்போறாங்க அப்படின்னோனே, "எனக்கு எங்க அப்பாவ பார்க்கணும்" அப்படின்னு கத்துறாங்க. கத்துனோனே இவங்க சொல்றாங்க, இந்த லேடி வந்து, "நீ இப்படி பேசுறது உங்க அம்மா கேட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க" அப்படின்னோனே, "எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நிச்சயமா உனக்கு தெரியுமா?" அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. மறுபடியும் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டிலாம் காமிக்கிறாங்க. இப்போ பீட்டரும், வால்டரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ வந்து லைட் இந்த கிறிஸ்மஸ் லைட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கிரீன் கிரீன் ரெட் லைட் இருக்கு இல்லையா? இந்த விஷயத்த நான் எங்கேயோ கேள்விப்பட்டுருக்கேன் அப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வால்டர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு எக்ஸ்பெரிமென்ட்க்காக இந்த லைட்ட வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருப்பாரு. மைண்ட் வந்து மனுஷனுங்க நம்ம சொல்றது எல்லாமே கேட்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. ஆனா இது என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆயிருக்காது. மிலிட்டரில பீப்பிளோட மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு கூடவா உங்களுக்கு வெப்பன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு பீட்டர். அப்ப வந்து சொல்றாரு, இது மிலிட்டரி கிடையாது. ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு இந்த மாரி மெஸ்மரைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட காமிச்சோம்னா, மக்களுக்கு வந்து இவங்க வாங்கணும்னு ஒரு இன்டென்ஷன் வரும். ஆனா என்னாச்சு, நான் தப்பா ஏதோ பண்ணிட்டேன். அதனால இது வந்து நாசியா தான் கிரியேட் பண்ணுச்சு. அதனால இந்த கடைக்கு போனாலே மனுஷனுங்களுக்கு வந்து வாமிட் வர ஒரு சென்சேஷன்ட்டா இருந்தது. அதனால அந்த ப்ராடக்ட் யாரும் வாங்கல. செம்ம பெரிய ஃப்ளாப் அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. அப்ப பீட்டர் கேட்கிறாரு, நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிப்னாட்டிக் அந்த பையன கடத்தும்போது அவங்க அப்பா இருந்திருக்கிறாரு அப்படின்னும்போது, ஆமா அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு வால்டர். இப்ப வந்து நம்ம கரெக்ட்டான இன்டென்சிட்டியும், அந்த டைமிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா இத அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் சொல்றாரு. அந்த லைட் எல்லாம் ஃபிட் பண்ணிறாரு. "நீ ஒண்ணு எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் பீட்டர்" அப்படின்னோனே, என்னன்னு கேட்கிறேன். இந்த லைட்ட மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோனே, இவரு பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. கிரீன், கிரீன், ரெட் அப்படின்னு. இத பார்த்துட்டே இருந்த பீட்டர் வந்து வால்டர் இதெல்லாம் ஒர்க்கே ஆகல அப்படின்னு பேசும்போது, இந்த ஆஸ்ட்ராய்ட் வரா. "லஞ்சுக்கு உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு கூப்பிடுறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க காலைல செஞ்சுட்டு இருப்பாய்ங்க. கடைசில பார்த்தா லஞ்ச் டைமே வந்துரும். இத பார்த்தோனே இவனுக்கு செம ஷாக் ஆயிடுது. "என்னன்னா என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு அந்த ஆஸ்ட்ராய்ட் கேட்கிறா. இந்த பீட்டரோட ஷர்ட்லாம் வந்து கிழிஞ்சிருக்குமாம். கையில வந்து சிசர்ஸ் இருக்கு. "நீங்களா வால்டர் இத பண்ணீங்க?" அப்படின்னோனே, வால்டர் சொல்றாரு, "நான் பண்ணல. நீ தான் பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்ட வந்து ஹிப்னோடைஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா, நம்ம என்ன சொல்றோமோ, அத வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த லைட்ட பார்க்குறவங்க வந்து செய்வாங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காமிச்சர்றாரு.
காமிச்சுறாரு. இப்ப வந்து தனத்த காமிக்கிறாங்க. தனம் வந்து சார்லி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்னன்னா, அந்த வரைஞ்சிருப்பாங்களே ஒரு ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்களே அந்த லேடி அந்த பேர் வந்து ஜானோ அப்டின்னு சொல்றாங்க. அந்த லேடி வந்து 30 வயசு ஆயிருக்குமா இப்போ. இவங்க வந்து மாலிகுலர் பயாலஜிஸ்ட் எம்ஐடில படிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஆனா இவங்களோட பாடி வந்து ரெக்கவர் பண்ணியிருக்க முடியாது. அப்ப அவங்க வந்து அத்தன வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்கன்னா, இப்ப கண்டிப்பா உயிரோட சுத்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லல்ல. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ட்வின்ஸும் யாரும் இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. மறுபடியும் லேப்ல தான் காமிக்கிறாங்க. லேப்ல வந்து இவரு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்காரு வால்டர். "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு வால்டர்ட்ட வந்து ஒலிவியா கேட்குறாங்க. "என்ன நடக்குது?" அப்படின்னோனே, இவரு ஜாலியா பாட்டு பாடுனா இவருக்கு வந்து வொர்க் ஆகுதாம் மூள அதனாலன்னு சொல்றாங்க ஆஸ்ட்ரட். இப்போ வந்து இந்த லேடி வேணும்னே தான் அந்த பையன வந்து திருத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஒலிவியா பேசிட்டே இருக்கும்போது, இவரு வந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து கிறிஸ்மஸ் மிஸம் குடுகுடுன்னு ஓடி வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷல் கிங் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி கிரீன் ரெட் லைட்ட பத்தி. இந்த டேஷல் கிம்ன்றவரு நம்ம வால்டரோட செயின்ட் கிளார்ஸ் மென்டல் இன்ஸ்டிடியூட்ல கூடவே இருந்திருப்பாரு. இவரு பெரிய மேத்தமேட்டிஷியன் கூட. இந்த விஷயத்த வந்து ராயல்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க. இந்த டேஷல் கிம்ன்றவரு பயங்கரமா அவங்க ஒய்ஃப போட்டு கொன்னுருப்பாரு. அதனால இவங்க வந்து செயின்ட் கிளார்ஸ்க்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அதே டைம்ல தான் வால்டரும் அங்க இருந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து அந்த லைட்ஸ பத்தி பேசும்போது, கண்டிப்பா இவரையுமே வந்து அவங்க கடத்திட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து ஒலிவியா சொல்றாங்க. அத வந்து நான் கண்டிப்பா அவர்கிட்ட ஏதாவது பேசணும். நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படின்னோனே, இப்ப பிராய்ல்ஸ் கிட்ட வந்து ஒலிவியா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இவரையும் தூக்கியிருப்பாங்க அப்படின்னோனே, ஆமா இவரையும் தூக்கியிருக்காங்க தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 1027 ஏதோ ஒரு கோட் சொல்றாங்க. இத வந்து இதுக்கு பேர் வந்து கிரிமினலி இன்சேனா. ஸோ இவர் வந்து மிலிட்டரில ஏதோ ஒரு வொர்க்குக்கு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க போல. அதனால இவர வந்து மீட் பண்றதுக்கு ஒரு த்ரூ த சேனல்ஸ் வந்து ப்ராப்பரா போணும்னா 6 வாரமாவது ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சீக்கிரமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்பதான் வந்து இந்த கிம் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டு செவுத்துல வந்து நெறைய ஈக்குவேஷன்ஸ் போட்டு எழுதியிருப்பாரு. கீழயே அந்த இடத்துல அவர் மயங்கி விழுந்து காமிக்கிறாரு பிராய்ல்ஸ். இந்த பக்கம் பென் வந்து இந்த ஜோனி ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, வந்து ஒரு இடத்துல வந்து டஞ்சன் மாரி இருக்கு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போனோனே அந்த ரூம்ல வந்து அவன உட்கார வச்சுர்றா. அவனுக்கு முன்னாடி ஒரு பியானோவும் இருக்கு. இந்த நோட்ஸ வந்து கம்ப்ளீட் பண்ணு அப்படின்ற மாரி இவ கேட்கிறா. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புனா பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட அம்மா ஆபி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேகமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க அந்த பையன. கட்டி பிடிச்ச உடனே அவங்க 2 பேரும் பாசத்த பொழிஞ்சுக்கிறாங்க. மறுபடியும் வால்டரோட லேப்ல தான் காமிக்கிறாங்க. லேப்ல வந்து இவங்க விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பீட்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு. ஃபோட்டோ பார்த்து கொண்டு போய் வால்டர்ட்ட காமிக்கிறாரு பீட்டர். இத வந்து திரும்பி திரும்பி வருதுல்ல இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னோனே, ஆமா, ஆமா. இது வந்து ஒரு ரிதம் மாரி வருது அப்படின்னா, டக்குனு வந்து பீட்டருக்கு ஒரு ஸ்பார்க் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மியூசிக்கல் நோட்டா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, அது மறுபடியும் அந்த ஈக்குவேஷன மியூசிக்கல் நோட்டா வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதே தானே அந்த பையனுக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பையனுக்குமே ஏதோ ஒரு நோட் கம்ப்ளீட் பண்ண முடியாம தானே இருந்திருக்கும். அதனால தானே அவன் திரும்பி திரும்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை இது இந்த ஈக்குவேஷனோட சம்மந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் டேஷல் கிம்மியும் கூட வந்து இவங்க கடத்தியிருப்பாங்க. இந்த பையனும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா புரியுது. இந்த பக்கம் அந்த பென்ன காமிக்கிறாங்க. அவங்க அம்மா போய் ப்ளீஸ் கண்ணா அத முடிச்சிரு கண்ணா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன வந்து வாசிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பையன் வந்து சரின்னு சொல்லிட்டு கன்வின்ஸும் ஆயிறான் அவங்க அம்மா பேசுறத கேட்டுட்டு. இப்ப செயின்ட் கிளார்ஸோட ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, டாக்டர் சம்னர் அப்படின்றவர். இவர் என்ன பண்றாங்க, போய் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாரி நாங்க டேஷல் கிம்ம நான் பேசணும் அப்படின்னோனே, இவங்க எல்லாருமே வந்து மென்டலி இன்ஸ்டேபிளா இருக்கவங்க. ஸோ நீங்க புதுசா ஒருத்தவங்க வந்து அவங்கள இன்டர்வியூ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்னோனே, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறேன். வால்டர் இங்க தானே இருந்தாரு. அவர நீங்க தானே கஸ்டடில எடுத்திருக்கீங்க. அவர வேணா கூப்பிட்டு வச்சு பேசுங்களேன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படின்னோனே, சரின்னு முடிவு பண்றாங்க. இத போய் பீட்டர்ட்ட கேட்கும்போது, கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து சொல்லிர்றான். ஆனா வால்டருக்கு என்ன பண்றான், நான் கண்டிப்பா நாங்க போமாட்டேன். அத நெனச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாரி அவர் ரொம்ப பயப்படுறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றாரு, நான் வந்து கண்டிப்பா நானா இருந்தேன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, ஆனா வேற வழி இல்ல. இந்த பையனுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் முடிவு எடுத்துறாரு. இந்த பையனுக்காக போறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வால்டர் வந்து அந்த டோர தாண்டி போறாரு. அப்படியே ஒரு மாரி நர்வஸா இருக்கு. இந்த வருஷம் ஒரு 17 வருஷம் இங்கே தானே குப்பை கொட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு எவ்வளோ ஒரு மெடிக்கல் ட்ராமாவா இருந்திருக்கும். அது வந்து அப்படியே யோசிச்சுட்டே உள்ள வராரு. உள்ள போய் பார்க்குறாங்க, அந்த ஈட்டிங் ஏரியால எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த டேஷல் கிம்மும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவரு போய் பேசிட்டு இருக்காரு. "ஏய் கிம் நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்கவும், "வால்டர் நீ ரொம்ப வித்தியாசமா இருக்கியே!" அப்படின்னு கேட்கவும், "நான் தாடி இல்லாதனால தான்" அப்படின்னு சொல்லி இவரு பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. "நான் உன் ஜோக்ஸ ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இந்த கிம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது, "நீ ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டே இருந்தல்ல, எனக்கு நெறைய கதைலாம் சொல்லுவல்ல, அந்த ஈக்குவேஷன் உன்னால பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு என்ன பண்றாரு, அப்படியே கையெல்லாம் அப்படியே உதற ஆரம்பிக்குது. "நீ எனக்கு அந்த கதைலாம் சொல்லுவல்ல, சொல்றியா?" அப்படின்னு கேட்டோனே, இவரு டேஷல் கிம் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறாரு. "என்னால சொல்ல முடியாது. ப்ளீஸ் நீ இங்கேருந்து போறியா? என்னோட பட்டர் ஸ்காட்ச் புடிங் வந்து நான் அப்ப சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துன உடனே எல்லாருமே வந்து ஒரு சவுண்ட் போட்டாலே அங்க இருக்கவங்க எல்லாருமே
பாவம் மென்டலி இன்ஸ்டேபிள் இல்லையா? மறுபடியும் எல்லாமே பயங்கரமா கத்துறாங்க. இவரு விடவே மாட்றாரு. வால்டர் வந்து கிம்ம வந்து "நீ சொல்லு, நீ சொல்லி தான் ஆகணும். ஒரு பையன நீ காப்பாத்தணும்" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இவங்க என்ன பண்றாங்க, செடேட்டிவ் குடுத்து வால்டர தூங்க வச்சுர்றாங்க. ஸோ அப்புறம் என்ன, வால்டர் வந்து இன்ஸ்டேபிளா இருக்காரு அப்படின்றதுனால, அவர புடிச்சு அந்த செல் இருக்கும் இல்லையா? ரூம் ஐசோலேட் பண்ணி படுக்க வச்சுர்றாங்க. இந்த பையன் வந்து பயங்கரமா கத்துறான். "பீட்டர் நீங்க வந்து அவர் என் கஸ்டடியில தானே இருந்தீங்க. நீங்க யார கேட்டு அவருக்கு செடேட்டிவ் குடுத்தீங்கன்னு" சண்டை போட்டுட்டு இருக்கான். "நீங்க இப்போ வெளில விடுறீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ வேணா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வா. நான் வேணா பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி இவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக ஒலிவியா கிளம்பிர்றாங்க. அப்படியே நைட் ஆகுது. நைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் படுத்திருக்காரு. அப்படியே ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஒரு போயம் பாடுவார்ல, "ரோ ரோ ரோ ரோபோட்" அந்த பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவருக்கு தூக்கமே வரல. பயம் தான் வருது. பயந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ வர மாரி ஒரு நிழல் தெரியுது. நிழல் அப்படியே பார்த்தோனே ரொம்ப பயப்படுறாரு. பயந்துட்டு பக்கத்துல அந்த நிழல் வந்து உட்காருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வால்டர். நல்ல நார்மலா இருக்கும் வால்டர். "நீங்க திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும். வெல்கம் பேக் வால்டர்" அப்படின்னோனே, அவரு அப்படியே பயங்கரமா பயப்படுறாரு வால்டர். இப்படியே இந்த FBI ஏஜென்ட்ல அந்த ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து "ப்ளீஸ் எனக்கு சீக்கிரமே முடிச்சு குடுங்க" அப்படின்ற மாரி அவங்க ஃபோன் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு காலைல 7 மணிக்கு நாங்க பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் பீட்டர் சொல்றாரு, "கண்டிப்பா வந்து இந்த பொண்ண சர்ச் பண்றீங்க இல்லையா? அதாவது கிடைச்சதா?" அப்படின்னு கேட்கும்போது, "கண்டிப்பா வந்து நம்மளோட ஐடென்டிட்டிய மறைக்கணும். பொய் சொல்லணும்னா, கண்டிப்பா அது உண்மையோட கலந்ததா தான் இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சர்நேம தான் மாத்துவேன். அதனால இந்த மாரி ட்ரை பண்ணீங்களா?" அப்படின்னு. "நீ என்னவா மாத்துவ?" அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவர் வந்து ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஜோனா ரிஸ் அப்படின்ற பேர்ல வந்து ஃபோட்டோ இல்ல, ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஐடி மட்டும் இருக்கு. அந்த நம்பர் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுடுறாரு. ஸோ இந்த பக்கம் இந்த பெண்ண தான் காமிக்கிறாங்க. இந்த பையன் வாசிக்க முடியலன்னு சொல்லவும், இந்த டக்குன்னு வந்து இவங்க மிரட்டுறாங்க அந்த லேடி. அந்த ஜோனே இருக்காங்கல்ல, அவங்க மிரட்டுறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, "ப்ளீஸ் தம்பி இத சீக்கிரம் முடிச்சிரு. ரொம்ப முக்கியமான விஷயம்" அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொட்டிக்கிட்டே இருக்கு ஏதோ. என்னன்னா ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு. அவங்க அம்மா மூஞ்சிலேருந்து அப்படியே ரத்தம் வந்து கிழிஞ்சு எப்படி அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்டுச்சோ, அந்த மாரி ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. இத பார்த்தோனே, "ப்ளீஸ் இத நிறுத்துங்கன்னு" சொல்லிட்டு அந்த பையன் பயங்கரமா அழுவுறான். இப்படியே அடுத்த நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. கிம் வந்து ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வால்டர் போறாரு. வால்டர் போவும் கிம் வந்து சொல்றாரு, "தயவுசெய்து தள்ளி போ. எனக்கு செம கோவத்துல இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் சொல்றாரு, "ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு கதை சொன்னல" அப்படின்னோனே, நான் திரும்பி பண்றதில்ல" அப்படின்றாரு. "இல்ல நீ எனக்கு மேக்ஸ்லாம் பண்ண வேணாம். நீ எனக்கு ஒரு கதை சொன்னல, அத திருப்பி சொல்லு" அப்படின்னோனே, "எனக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்றாரு, "ப்ளீஸ் நம்மள மாரி ஒரு பையன் வந்து மாட்டிட்டு இருக்கான். நீ வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணலனா, கண்டிப்பா அந்த பையனும் இந்த நிலைமையில தான் வந்து நின்றுவான். அவன புரிஞ்சுக்கோ" அப்படின்னோனே, அவரு பயங்கரமா அழுவுறாரு கிம். "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல" அப்படின்னு. வால்டர் திருப்பி திருப்பி கேட்கவும், அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு வால்டர் நின்னு பார்க்கிறத வந்து வால்டர் கவனிக்கிறாரு. அப்போ வந்து அந்த கிம் அழுதுகிட்டே சொல்றாரு, "எனக்கு தெரியல. அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன வந்து கடத்தி கொண்டு போனா. ஒரு அழகான விஷயத்தெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருந்தா. இத வந்து நான் உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ வந்து அவளுக்கு தேவையான விஷயத்த வந்து அதாவது ஈக்குவேஷன சால்வ் பண்ண சொல்லியிருப்பா இல்லையா? அத என்னால பண்ண முடியலன்னோனே, எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டா. எடுத்துக்கிட்டு ரொம்ப வலிய தான் எனக்கு குடுத்தா" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாரு. இப்போ வந்து கேட்டுட்டே இருக்காரு. எங்க கூட்டிட்டு போனா உன்ன? சொல்லு சொல்லு" அப்படின்னோனே, "எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது ஒரு டஞ்சனா இருந்தது" அப்படின்றாரு அந்த கிம். "சொல்லு நீ உனக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லு" அப்படின்னு வால்டர் பிரஷர் பண்ணி கேட்டுட்டே இருக்கும்போது, அந்த ஒரு ரெட் காஸ்டல்ல வந்து அதுல வந்து ஒரு டன்ஷன்ல தான் என்ன போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா அழுதுட்டே இருக்காரு. இந்த கிம் சொல்லுவார் இல்லையா, இந்த விஷயம் சொல்லிட்டே இருக்கும்போது, பின்னாடி பேக்கிரவுண்ட்ல பென் வந்து பியானோலாம் வச்சு வாசிச்சுட்டு இருக்க மாட்டான். இவன் வந்து ஒரு கார்ட்போர்ட்ல பியானோ மாதிரி இருக்கும். அவன் தலையில நெறைய வந்து சிஸ்டம் அந்த கம்ப்யூட்டர் கனெக்ஷன்ஸ்லாம் குடுத்து வச்சிருப்பா. இவ என்ன பண்ணுவா, மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பா மூளையவ தவிர, அவங்க அம்மாலாம் வரமாட்டாங்க. அவன பயமுறுத்துறதுக்காக தான் அவங்க அம்மாவ வந்து இப்படி அடிபட்ட மாதிரி ஞாபகப்படுத்திட்டு இருப்பா. கண்டிப்பா வந்து இந்த பையனும் இந்த மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் வருவான் போல. மென்டலி இன்சேன் ஆயிடுவான் போல. இந்த டைம்ல பீட்டருக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருச்சு. அவன் போய் அந்த டாக்டர்ட்ட குடுக்கவும், "நீ எப்படி உன்ன மாரி ஒரு ஆளுக்கு வந்து எப்படி ஹோம் செக்யூரிட்டிலருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு" அப்படின்னோனே, "ஏன் என்ன மாரினா என்ன சொல்றீங்க? நீ தான் ஃப்ராட் ஆச்சே" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "கண்டிப்பா இரு. நான் அவன வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு உங்க அப்பாவோட கஸ்டடிய கேன்சல் பண்ணேனா இல்லையான்னு பாரு" அப்படின்னோனே, "இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா இங்க இருந்தத விட வெளியில நல்லா சுதந்திரமாவும், நல்லாவும் இருந்தாரு. ஸ்டேபிளா இருந்தாரு. இங்க தான் நீங்க ஏதோ பண்றீங்க" அப்படின்னோனே, "அப்ப நாங்க தான் உங்க அப்பாவ வேணும்னே ஏதோ செய்றோம்னு நெனைக்கிறியா?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்ற மாரி அவரு சொல்லிர்றாரு. அப்படியே இந்த பீட்டர் வந்து வால்டர கூட்டிட்டு வந்துர்றாரு. அப்போ வந்து வால்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, "என்னால எதுவுமே கறக்க முடியல அவன்ட்டருந்து. எந்த விஷயமே வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் திரும்பி திரும்பி ஒரு டஞ்சன், ரெட் காசல் இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கான்" அப்படின்னோனே, இவரு என்ன சொல்றாரு, பீட்டர் பீட்டர் வந்து வால்டர சொல்றாரு, "நீங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்தீங்க பார்த்தீங்களா, அதுவே பயங்கர பெரியமான தைரியம் இருந்தா மட்டும் தான் உங்களால வர முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். இப்போ பீட்டர் வந்து ஒரு அட்ரஸ் சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த ஏரியால. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிவியா கால் பண்ணி இந்த மாரி ரெட் காஸ்டல் டான்ஜன் இந்த விஷயத்த தான் சொன்னாரு அப்படின்ற மாரி வால்டர் சொன்ன விஷயத்த வந்து பீட்டர் சொல்லிர்றான். இவங்க பேசிட்டே இருக்கும்போது இவங்க பேசிட்டு ஓகே. அத அவரு பண்ண வரைக்கும் சந்தோஷம். வெளில வந்தார்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவங்க திரும்புறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் பில்டிங் இருக்கு. அது ஒரு வந்து சின்ன ஒரு கோட்டை மாரி தான் இருக்கு. இவங்களுக்கு
புரிஞ்சுறது இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த தீம் பார்க் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸா தான் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் போல. ஸோ கீழ ஒரு வழி இருக்கு. அத கண்டுபிடிச்சு உள்ள போறாங்க. அந்த இடத்துல வந்து உள்ள போய் எல்லா ரூமையும் பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த பென் இருக்கான் இல்லையா? அவன வந்து இப்டி டார்ச்சர் பண்றத பார்த்துர்றாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஜோனே வந்துர்றாங்க. ஜோன் வந்து இவங்கள போட்டு அடிக்கிறாங்க. ஹீரோயின் போட்டு அடிக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. டக்குன்னு இவங்க ஓடி போயிர்றாங்க. ஜோன் ஓடி போயினோனே, பின்னாடி ஒலிவியா வந்து கைய தூக்கி நில்லு அப்டின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து இவ என்ன பண்றா, ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் ஆன் பண்ணிர்றா. அந்த லைட் வந்து ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சுருது. அந்த ஃபிளாஷிங் லைட் வரவும் அப்டியே நின்னுகிட்டே இருக்கா. டக்குன்னு சார்லி வந்து என்னாச்சு அப்டின்னோனே இவங்க பயந்துர்றாங்க. என்னன்னா, இவங்க ரொம்ப நேரமா அங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க போல. ஒரு 5 நிமிஷமாவது இருக்கும். அந்த கேப் பத்தாதா இவ கிளம்பி போயிர்றா அந்த இடத்த விட்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஈக்குவேஷனும் இந்த பையன் கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஸோ பென்ன வந்து ஒலிவியா காப்பாத்திர்றாங்க. இப்போ இந்த ஜான் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. யார பார்க்க வராங்கன்னா, லோபோ பார்க்க தான் வராங்க. இவன் என்ன பண்றா, ஒரு டப்பா மாதிரி ஒரு இது இருக்கு. ஈக்குவேஷன்ல எப்படி நீங்க இதெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட வொர்க் பண்ண வைப்பீங்க அப்படின்னோனே, அவன் சொல்றான், "ஒண்ணு சுத்தி பாரு, உங்க வீடெல்லாம் பாரு, கிச்சன்ல பாரு, எல்லாமே வந்து மேத்தமேட்டிக்கல் தான். அந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது" அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஒரு ஆப்பிள்ல ஒரு லாக்கர் மாரி ஒரு இடத்துல வைக்கிறான். அது லாக்கர பூட்டினதுக்கப்புறம் வெளியில வந்து ஒரு துணி மாரி வச்சிருக்கான். இந்த ஈக்குவேஷன் போட்டு ஃபீட் பண்ணி ஆன் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த துணி வழியா அந்த லாக்கர ஓப்பன் பண்ணாம, அதுக்குள்ள அந்த துணி வழியா கைய விட்டு அந்த ஆப்பிள வெளில எடுக்குறான். இத பார்த்தோனே இவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. "ஏய் சூப்பர்யா!" அப்படின்னோனே டப்புன்னு அந்த பொம்பளைய வந்து சுட்டுர்றான் லூப். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெலிபோர்டேஷனுக்காக தான் இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்பானுங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து வொர்க் ஆனதுனால, ஸோ இந்த குளோஸ்ட் ஏரியால கை விட்டு ஆப்பிள் எடுத்திருக்காங்கல்ல, அது டெலிபோர்டேஷன் தான். ஒரு ஒரு ஹோல் வந்து கிரியேட் பண்ணி அது வழியா வந்து அக்சஸ் பண்ணியிருக்கானுங்க. இப்படியே இந்த எபிசோடு முடியுது. இனிமேல் வர எபிசோட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறக்காம இந்த சீரியஸ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சீ யூ தென். டேக் கேர்.